வங்காளத்தின் அப்போதைய தலைநகரான கவுடாவிற்கு புரந்தர் படகில் சென்று வருவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார். அது ராஜ்யத்தை வெளித்தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்தது, மேலும் அவர் அதன் தளபதியாக இருந்தார். புரந்தர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் தனது முத்திரையை பதித்தார். அவரது காலத்திற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பல்லாலி வழக்கத்தின்படி கயஸ்தர்களின் 2 பிரிவுகளான குலின், உயர்குடியினர், அதாவது போஸ், கோஷ் மற்றும் மித்ரா, மற்றும் மௌலிக், தட், டே, ராய் போன்றவை ஆகியோர் விதிகளின்படி ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஒரு குலின் குடும்பத்தின் மூத்த வாரிசு மட்டுமே ஒரு குலின் குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மௌலிக் குடும்பங்களில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற புதிய வழக்கத்தை புரந்தர் கொண்டு வந்தார். இன்றளவும் பரவலாக பின்பற்றப்படும் இந்த வழக்கம் ஒரே இரத்து உறவுக்குள் நடக்கும் திருமணங்களால் ஏற்படவிருந்த பேரழிவிலிருந்து கயஸ்தர்களை காப்பாற்றியது. புரந்தர் ஒரு சிறந்த இலக்கியவாதியாகவும் இருந்தார். வைணவர்களின் பக்திப் பாடல்களான பதவாலியை இயற்றியவர்களில் அவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது. கவிராமாவின் ராயனங்கள் போன்ற பல வங்காள கவிதைகள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஹூக்ளி நதி, வங்காள மொழியில் கங்கை என்று அழைக்கப்படுகிறது, மஹிநகர் மற்றும் அண்டை கிராமங்கள் வழியாக ஓடியது என்பதற்கான ஆதாரங்களை வழங்குகின்றன. இப்போது கூட கங்கையின் பழைய படுகையில் உள்ள அனைத்து குளங்களும் மரியாதையின் நிமித்தமாக கங்கை என்று அழைக்கப்படுகின்றன. ஏகாஹ், போசின் கங்கை, அதாவது போசின் குளம் என்று அர்த்தம். நதிப்படுகை மாறியது இந்த கிராமங்களின் ஆரோக்கியத்திற்கும் செழிப்புக்கும் மரண அடியை கொடுத்தது. கிராமப்புறங்களில் ஏற்பட்ட வடிகால் பாதிப்பினால் தொற்று நோய்கள் பரவின. இது பெருமளவிலான மக்களை வேறு இடங்களுக்கு குடியேறச் செய்தது. போஸ் குடும்பத்தின் ஒரு கிளை புரந்தர் கானின் நேரடி வாரிசுகள் அருகில் உள்ள கொடாலியா கிராமத்திற்கு சென்றனர். ஒரு நீண்ட அமைதிக்குப் பிறகு கொடாலியா, சிங்கிபோடா, ஹரிநவி, மாலஞ்சா, ராஜ்பூர் போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பகுதி மீண்டும் புத்துயிர் பெற்றது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார எழுச்சி ஏற்பட்டது. இது நூற்றாண்டின் இறுதி வரை தொடர்ந்தது. ஆனால் மீண்டும் ஒருமுறை தொற்று நோய்களால், இம்முறை மலேரியாவால் கிராமப்புறங்கள் பேரழிவிற்கு உள்ளாகின. இந்த பாழடைந்த கிராமங்களின் வழியாக நடந்து சென்று காட்டுக்கொடிகள் படர்ந்து சிதிலமடைந்த நிலையில் நிற்கும் பெரிய மாளிகைகளைக் கண்டாலே அதிக தூரம் இல்லாத கடந்த காலத்தில் அந்த பகுதி எத்தகைய செழிப்பையும் கலாச்சாரத்தையும் அனுபவித்திருக்க வேண்டும் என்பதை ஒருவர் உணர முடியும். சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன் இங்கு தோன்றிய அறிஞர்கள் பெரும்பாலும் இந்தியாவின் பழங்கால அறிவுச் செல்வங்களை கற்றறிந்தவர்கள் ஆவர். ஆனால் அவர்கள் ஒருபோதும் முற்போக்கு சிந்தனைகளை எதிர்க்கவில்லை. இந்த பண்டிதர்களில் சிலர் பிரம்ம சமாஜத்தின் வழிகாட்டிகளாக இருந்தனர். இது சமூக கலாச்சார பார்வையில் ஒரு புரட்சிகரமான அமைப்பாகும்.